பாதி பேர் விஷ சாப்பிட்டு செத்துட்டாங்க, பாதி பேர் ஓடி போயிட்டாங்க. 5 பேரை தான் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சது. கேட்ட பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். யாரும் தலைவன், யாரும் தலைவன். நேற்றுக்கு நம்ம நொச்சிக்குப்ப மீன் மார்க்கெட் கூட போலீஸ் ரைட் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க எல்லாரும் செத்துட்டாங்க. நம்ம பயஸ் பாதி பேர் தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. மீதி பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் கொடுத்துட்டாமே. நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு என் எதிர்க்கையே கத்தி தூக்குற. இல்ல இருக்க நான் ஒண்ணும் சொல்ல, என்ன நம்பு. இல்லன்னு சொல்ற, அப்புறம் ஏன்டா பயப்படுற? இத பாரு, இனிமே நீ பயப்படவே கூடாது. வெயில் அவருக்கு ஏற்பாடு பண்ண. சொல்ல போறே இல்லையா? அடிச்சு பிச்சு நாய் அடிச்சு சொல்லு. என்ன என்ன வருஷத்துக்கு இப்படி எல்லாரும் போட்டு அடிச்சுட்டு இருக்கிற? நீ அர்ப்பணிப்படுவது எல்லாருமே குற்றவாளியா சார் மனசுல நினைப்பா? இவங்கெல்லாம் ஒண்ணு அன்னைக்கு கவடி இல்ல. கோடி கோடியா பணம் இருக்கு, அதனால கோர்ட் இருக்கு. என்ன மாதிரி வக்கீல் இருக்காங்க, பெயில் ஆர்டர் இருக்கு. டோன்ட் வரி, உங்களை எந்த கொம்பனாலையும் ஜெயிலுக்குள்ள தள்ள முடியாது. அடிச்சதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி இவனை உள்ள தள்ளிவிடுற. நம்ம கையில கையில வச்சு என்ன பண்ற? கள்ள கடத்தல்காரனுக்கு கள்ள நோட்டு அடிக்கிறவனுக்கு ஜாமீன் வாங்கி கொடுப்பேன். கற்பழிக்கிறவனுக்காக கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு வெளியே காவல் நிற்பேன். விசாரணை கமிஷன் திருட்டு பசங்களுக்காக விசா வாங்கி கொடுத்து வெளிநாட்டு பேங்க்ல போய் பணம் போட்டுக்கலாம். தமிழ் அனுப்பி வைப்பேன். லாப கையில வச்சுக்கிட்டு நியாயமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கியா? நெஞ்சில கை வச்சு சொல்லியா? நெஞ்சில கை வச்சு சொல்லு. இவங்க எல்லாம் தப்பு பண்ணவங்க உனக்கு தெரியுமா தெரியாது? தெரிஞ்சிருக்க காசு தரையா பேராடுற வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க. இதுக்காக சட்டத்தை கையில பிடிச்சிருக்கீங்க. தப்பு பண்ணவங்களை தப்பிக்க வைக்கிறதுக்காக தர்மத்துக்காக சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க. உன்ற மாதிரி சில பேர் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டதை விட சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் பேட்டை ரவடிகளை கோட்டையை பிடிக்க போறோம்னு பெரிய மனுஷன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லன்னு சொல்லு. நாங்க உயிரை கொடுத்து உள்ள கொண்டு வருவா, நீங்க மயிலா பற்றி வெளியே கூட்டிட்டு போயிருவீங்களா? போலீஸ்காரங்க என்ன இழுத்து நினைச்சீங்களா? என்ன என்ன நீ ரொம்ப சட்டத்தை இன்ஸ்டல் பண்ணி பேசுற. அதை விட என்ன ரொம்ப இன்ஸ்டல் பண்ணி பேசிட்ட. நீ வெள்ளமா பாத்துக்கிறேன். ஆட வெளியே போனா கைய வெள்ள போக முடியாது. போய் பாரு, நான் என்ன தப்பு தண்டா பண்ணி சட்டத்தை அவங்க சரி அவன் அடிச்சா என்ன? நீ அவமதிக்கல, நீ அடிக்கல. நான் அடிச்சேன். ஈஸ்வரா சார், சார் என்ன அடிச்சல சார்? சார் அடிச்சேன் மேடம், என்ன அடிச்சல? திட்டம் போட்டு அடிச்சாரு மேடம். பொய் சொல்லாதீங்க. அடிக்கிறதுக்குனே உள்ள வந்தாரு. கத்தி எடுத்து கொள்ள வந்தாங்க. எல்லாரும் பொய் சொன்னாங்க. ஐயோ யாருங்க நீங்க? பிக் பாக்கெட்னு சந்தேகம் பிடிச்சு வந்துட்டாங்க சார். பிக் பாக்கெட்டா? நீ வெளியே வா. நீ வா சொல்ற. இந்த பீட்ட பண்ணி உள்ள வா. நான் வக்கீல் வக்கீல் சன்னே. ஒரு மைசூர்ல தங்க வந்திருக்கு சார். ஹலோ, நான் லைன்ல இருக்க சொல்லுங்க. அவர் இப்ப ரொம்ப பிஸியா இருக்காருமா, இப்ப நீங்க பேச முடியாது. எனக்கு நான் ராஜி பேசுறேன்னு சொல்லுங்க. நீங்க யாரா இருந்தாலும் இப்ப பேச முடியாதுமா. இல்லைங்க, நான் மைசூர்ல இருந்து ராஜி பேசுறேன்னு சொல்லுங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கமா, போன் வைங்க. இல்லைங்க. சத்யராஜ் ஒழிக, சத்யராஜ் ஒழிக, சட்டத்தை அவமதித்த சத்யராஜ் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, தீவான் இன்ஸ்பெக்டர் சத்யராஜை, இன்ஸ்பெக்டர் சத்யராஜை, போலீஸ் குண்டர்கள் ஒழிக, போலீஸ் குண்டர்கள் ஒழிக, சட்டத்தை அவமதித்த சத்யராஜ் ஒழிக, தீவான் தீவான் இன்ஸ்பெக்டர் சத்யராஜை, இன்ஸ்பெக்டர் சத்யராஜை, தீவான் தீவான் போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அடக்குமுறை ஒழிக, போலீஸ் அடக்குமுறை ஒழிக, போலீஸ் அடக்குமுறை ஒழிக, தீவான் தீவான் ஏமன் ஸ்ட்ரைக்லாம் எந்த அளவுல இருக்கு? இப்போதைக்கு மெட்ராஸ் சுற்றி வைக்கிற மட்டும்தான் ஸ்ட்ரைக்ல கலந்துருக்காங்க. அதுலயும் பாதி பேர் நம்ம ஆளுங்க.
மீதி பேரை விலைக்கு வாங்கறதுக்கு எலும்பு துண்டோட வந்திருக்கேன். சாப்பிட சொல்லு. நம்ம வக்கீல் ராகவன் விடுதலை விட இன்ஸ்பெக்டர் டிரான்ஸ்பர் தான் ரொம்ப முக்கியம். கோஷத்தை நிறுத்தாதீங்க. ஹலோ. எஸ் சார். எஸ் சார். ஓகே சார். ஐம் சாரி, ராஜ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. ஏன் சார் இந்த டிரான்ஸ்பரை ஸ்டாப் பண்ண முடியாதா? நத்திங் கேன் பி டன். இட்ஸ் எ கவர்மெண்ட் ஆர்டர். அப்போ இவனை கைக்குள்ள போட்டாதான் நாம கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஹலோ ஹலோ, நான் ராஜ் பேசுறேன். ராஜலட்சுமி கொஞ்சம் கூப்பிடுங்க. கூப்பிடுது. ஹலோ ஹலோ, யார் பேசுறது? நான் ராஜு பேசுறேன். ராஜுவா? ராஜு, டக்கர் ராஜு. ஆட நம்ம புறம்போக்கு. நான் வேற யாரும் நினைச்சேன். இல்ல மாமா. மாமனா? இந்த மாமா மச்ச ஒரு உள்ள வச்சுக்காத. லோக்கல்ல இருந்து என் பொண்ணை கெடுத்துட்டு இருந்த, அப்புறம் தங்கால் போட்டு என் பொண்ணு கெடுக்கிறேப்பா. திருட்டு போயில. ஏன்னா நீ போடுற லெட்டர் நீ போறதுல இருந்து என் பொண்ணு இந்த ஊரே சந்தோஷமா இருக்கு. பொண்ணு கூட பெரிய இடத்துல நிச்சயம் பண்ணிருக்கேன். வச்சிரு. என்ன என் பொண்ணு உனக்கேதான். ராஜு இருக்காருங்களா? அவருக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தமா? இன்ஸ்பெக்டர் சத்யராஜ் கிட்ட. அவருக்கு தான் சொல்றேன். டிஐஜி பொண்ணு கொடுக்குறாரு. வள்ளூர் கோட்டத்துக்கு பக்கத்துல 3வது தெருல நடக்குதுமா. அவசரமான கல்யாணங்க. இதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஓகே. மாப்பிள்ள இவங்க யாரும் தெரியுதா? இன்டர்வியூ இன்னைக்கு பக்கத்துல உட்கார்ந்தாங்களே, மிஸ்டர் ராஜா, ரவி, மிஸ்டர் அசோக். கொடுங்க, வாங்கிங்க. ஹாய், கங்க்ராச்சுலேஷன். ஜாய் பேபி. இந்த பொண்ணு ரொம்ப ஸ்லிம்மா தெரியுது. ஆனா என் பொண்ணு தான் பாவம், இழக்கவே மாட்டேங்க. நீங்க பேசிட்டு இருக்க வந்துட்டு. ஆனஸ்ட் கிருஷ்ணமூர்த்தியா கொக்கான்னு குடிச்சாலும் குடிச்சீங்க. ஸ்டேட்லயே நம்பர் 1 சப் இன்ஸ்பெக்டரா போட்டுருக்கீங்க. அதானே. ஏமா கூட்டுக்காரர் வரலையா? வெரி குட். ஆமா, மாப்பிள்ளைய எப்படி மடக்குனீங்க? அதான் பெரிய கதைங்க. இந்த பயனழி பாத வந்த கதை தெரியுமில்ல, அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. கிருஷ்ணமூர்த்தி, பொண்ணு மாப்பிள்ளைக்கு என்ன செய்ய போற? என்ன செய்யறதா? இருக்கிறத பூரா கொடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப கண்டிப்பா நடந்து ஆனஸ்ட்னு பேர் வாங்கிட்டேன். அப்படி என்ன இருக்கு பெருசா உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு? ஆனஸ்ட் பேர் வாங்கினதுனால நான் ஒரு அண்ணா கார்டுன்னு எல்லாரும் நினைக்கிறானுங்க. எல்லாம் இருக்குதியா? பினாமி பேர்ல. எமர்ஜென்சி பீரியட்லயே ஏலக்காய் சீட்டு வாங்கினவன் நானு. தம்பி மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர் அசந்து போற மாதிரி ஒரு லிஸ்டே தரேன். தம்பி, விருப்பத்தை சொல்லிடுங்க. லிஸ்டே தரேங்கிறாரு. வாங்கிக்கிட்டு ஹனிமூன் போங்க. பதில் சொல்லுங்க. பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்.
தம்பிக்கு பொண்ணு கொடுத்துருச்சான், லிஸ்ட கொடுத்துருங்க. சொல்றேன். ஊட்டியில உருளைக்கிழங்கு எஸ்டேட் 25 ஏக்கரா இருக்குது. அப்புறமா கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா இருக்குது. இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சம்பாதிச்சதியா, வெளியே தெரியக்கூடாது. என்ன நல்ல போயிட்டு இருக்குது. முதல்ல சட்டை மாத்திக்குவோம், மொத்தத்தை பத்தி அப்புறம் பேசுவோம். ஏன் தம்பி சட்டை மாத்திக்கலாமா? முதல்ல விளங்க மாட்டீங்களா? இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட் பண்ணிட்டீங்க சார். பிளே. எமர்ஜென்சி பீரியட்லயே ஏலக்காய் செட்டு வாங்கினவன் நானு. தம்பி மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும், அவர் ரசந்து போற மாதிரி ஒரு லிஸ்டே தரேன். ஊட்டியில உருளைக்கிழங்கு எஸ்டேட் 25 ஏக்கரா இருக்குது. அப்புறமா கொடைக்கானல்ல ஒரு பெரிய பங்களா இருக்குது. எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல சம்பாதிச்சதியா? அப்படி ஸ்டாப். யூ பிளே. உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஆனஸ்ட் பேர் வாங்கினதுனால நான் ஒரு அண்ணா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறானுங்க. என்ன இருக்குதியா பின்னாவி பேர்ல டிபார்ட்மெண்ட்ல சம்பாதிச்சதியா? ஆனஸ்ட் பேர் வாங்கிட்டு லஞ்சம் வாங்குறது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். சாட்சி, உங்க சொத்துக்கெல்லாம் பினாமி பேர்ல இருக்கிற விஷயமும் தெரியும். கண்டுபிடிக்க முடியும். நீங்களே உங்க வாயால சொன்னாதான் நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற நிலைமை. அதுக்காக அந்த வேஷம். சாரி சார். அட பாவி, எனக்கு மாப்பிள்ளை இருக்கேன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டியே. என் மகளோட கதி. கவலைப்படாது, நம்ம டிபார்ட்மெண்ட்லயே நல்ல மாப்பிள்ளையா ஏற்பாடு பண்ணியாச்சு. எனக்கு ஏற்கனவே இன்னொருத்தி மனசுல நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு.